ஆமாடி, இம்புட்டு நேரம் எங்க போய் தொலைஞ்ச? பேத்தியா காரி அதான் சுப்புலட்சுமி அடி வாங்கிட்டு வந்திருக்கா மாமியா காரிட்ட. அவளை இழுத்துட்டு வர்றதுக்கு தான் போனேன். இல்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிருதா. ஏன் இந்த வீட்டுல தான் மருமவக்காரி இருக்கல்ல, அவ உனக்கு காப்பி தண்ணி கூட கொடுக்கலையா? என்ன இளவ சொல்லுது, கொஞ்சம் சத்தமா தான் சொல்ல. இதுக்கு மேல சத்தமா சொல்லணும்னா உன் காதுல ஈயத்தை காய்ச்சி தான் ஊத்தணும். எம்பட்ட கத்திக்கிட்டு கிடக்க, காது கேட்கலங்கிற. உன் மருமவளா அவ எங்க கிடக்காளோ யாருக்கு தெரியும்? மருமவளே என்னத்த, எங்க அம்மா வீட்டுல கிடக்காங்களே, அவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுத்தியா? போட்டு கொடுத்தேன். கொடுத்ததான் அவளை ஆக்கமா சொல்லி தடக்கும். செவிட்டு அளவுக்கு காதும் கேட்டு தொலையாது, போட்டு படுத்தி தான் எடுக்கா. ஆமா, உன் ஆத்தாக்காரி மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவளுக்கு பெரிய சண்டியர் நினைப்போ என் மவளை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி இருக்கா. என்னத்த சொல்றீங்க? மைனிய வீட்டை விட்டு விரட்டினாங்களா? மைனி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. அதானே பார்த்தேன். ஆத்தாக்காரிக்கு இன்னும் கொடி தூக்காம எப்படிடா பேசுறேன்? எவ்வளவு இருந்தா உன் ஆத்தாக்காரிக்கு இங்க ஏன் வீட்டு சொத்தை தின்னுக்கிட்டு அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்ப. இப்ப வருவா, வந்து உனக்கு வேப்பல் அடிப்பா. என் மவா கறி வாங்கு. சுப்புலட்சுமி எங்க போய் இப்படி உளுந்து வாரி இருக்க? மோரையெல்லாம் பேத்து வச்சிருக்கியே. இந்த வயசுல எங்க புருஷனும் பொண்டாட்டியும் ஓடி ஆடி விளாண்டேலாக்கும். பாரு, உங்க ஆத்தாவை வாய மூடிக்கிட்டு இருக்க சொல்லு. என்னத்தையா திட்டுக்கு மட்டும் பேசிட்டு கிடக்கு? நானே வழியில வேதனையில வந்து நிக்கிறேன். எவ்வளவு இதா இருக்கு, கிழவிக்கு நக்கலா இருக்கும். வயசான காலத்துல அவளே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கா. அவகிட்ட போட்டு என்னத்துக்கு உசுர வாங்குத? அவ குழந்தையா ஆயிருவா இந்த வயசுல. அவகிட்ட ஏதாவது பேச முடியுமா? சும்மா அவ பேச்சுக்கு சண்டைக்கு நிக்காத. நீ யார் மேல உள்ள கோபத்தை யார்கிட்ட காட்டுற? நிக்கிறாள உன் மருமவக்காரி கல்லு மாதிரி. அவ ஆட்டாக்காரி என்ன அடிச்சிருக்காளே, ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேக்குறாளா பாரு. இங்க இருந்துகிட்டு ஆட்டாக்கு விசுவாசம் காட்டுவா. என்ன மைனி சொல்றீங்க? எங்க அம்மாவா உங்களை அடிச்சிச்சு? அப்போ நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க. எங்க அம்மா தப்பு பண்ணாம யாரையும் அடிக்காது. நம்ம வீட்டு சோத்தை தின்னுட்டு ஆட்டாக்காரிக்கு விசுவாசத்தை காட்டுதா? ஆட்டாக்காரி தப்பு இல்லாம அடிக்க மாட்டாளாமே. இப்ப நான் உன்னை அடிச்சு நாய மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன். அப்ப தெரியும் தப்பு இருக்கா இல்லையான்னு. எம்படி திமிரு இருந்தா ஏன் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த பேச்சு பேசுவேன்? எதுக்கு நாய் கொலைச்ச மாதிரி கொலைக்கிறா? ஓ மாவா என்ன இளவு சொல்றானே, ஒரு இளவும் காதுல விழ மாட்டுக்க. ஏடி கொஞ்சம் சத்தமா தான் பேசி தொலையேன். உன் காதுல வெடிகுண்ட தூக்கி போடணும். வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன். எங்க அம்மா உங்களை அடிச்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்திருப்பீங்க, அதான் அம்மா அடிச்சிருந்திருக்கும். மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. நீ பெரிய சாச்சாத்து கடவுளை வா என்ன மன்னிக்கிறா. அடியே போய் வேலையை பாரு. இன்னையில இருந்து உன்னை நான் வாங்கல உன் ஆத்தா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். வந்துட்டியா? ஒரு 4 மாசம் கூட ஒன்னால உன் புருஷன் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியாது. அங்க கத்திக்கிட்டு இங்க வந்து என் பொண்டாட்டிய படுத்துறியா? இங்க பாரு, அவளே மாசமா இருக்கா. அவளுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்த அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க பாரு, நீ தப்பு பண்ணாம உன் மாமியா ஒன்னும் உன்னை அடிச்சிருக்காது. அதுவும் இல்லாம அத்தை உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? இங்க பாரு, அதெல்லாம் நடக்க காரியமா? ஒழுங்கு மரியாதையா வாழை சுருட்டிக்கிட்டு அத்தான் காலில் கையில உழுந்து மன்னிப்பு கேட்டு வீடு போய் சேர்ற வழிய பாரு. பாத்தியாமா, ஒத்த தம்பி அவனும் பொண்டாட்டிக்காரிக்கும் மாமியாக்காரிக்கும் வக்காலத்து வாங்குறான். இவன் இப்படி இருந்தா என்ன அந்த வீட்டுல யாரு மதிப்பா? அதான் என் மாமியாக்காரி தெனாவட்டிலையும் திமிர்லையும் என்ன வாரியல கொண்டு அடிச்சு இந்த வீட்டு பக்கமே வராதன்னு விரட்டி இருக்கா. அவ வீட்டு பக்கம் வராதன்னு விரட்டுதா, இவன் இங்க இருந்து விரட்டுறான். நான் எங்கேயாவது போய் சாவுதேன். நான் எங்கேயாவது ஆத்துல குளத்துல விழுந்து செத்தாதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும்ல. நான் போறேன். நில்லுங்க மைனி. ஏன் மைனி இப்படி பண்றீங்க? மைனி, அம்மாவா உங்களை கூப்பிடுற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்க இருங்க மைனி. ஏன் மைனி எல்லாரும் சேர்ந்து இப்படி படுத்துறீங்க? மைனி இங்க இருங்க மைனி. தாயே, நீ கூட இருன்னு சொல்ற. இங்க பாரு, என் கூட பிறந்த தம்பி அவன் ஒரு வார்த்தை என்னை எக்க இங்க இருன்னு சொல்றானா அவனுக்கு நான் பாரமா போயிட்டேன். அப்படித்தானே? எங்க வீஞ்சிக்கிட்டு போறா? ஏதோ கத்துன்னு கத்துறா. போறவா போயிட்டு போறா, விடுங்க. இங்க பாரு, வந்த உன் தலையில கல்ல தூக்கி போட்டுருவேன். பேசாம வாயை மூடிட்டு இரு. ஏங்க மைனியே இருக்க சொல்லுங்கங்க. அவங்க பாவம். ஏங்க உங்ககிட்ட தானே சொல்றேன்.
எனக்கு அவளை பத்தி தெரியாது. நல்லா நாடகம் போடுறா. நீங்க இருந்துகிட்டு அப்புறம் உன்னை படாத பாடு படுத்துவா. அத்தியம்மா, உன் மகன் என்ன பேச்சு பேசுறான்? நீ நின்னு வேடிக்கை பாக்குறியா? அவனை பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியாமா? இல்ல, ஒத்த மவளை பெத்து வச்சிருக்கேன். அவளை நிம்மதியா இருக்க விடாம அவ மாமியாக்காரி அடிச்சு அடிச்சு துரத்துதா. நீயும் துரத்துனா அவ எங்க போவா? அவ இருக்காத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். நானும் அவ கூடயே போய் சாவுதேன். என்னத்த பேசுறீங்க? அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். இங்க இருங்க. ஏங்க சொல்ல போறீங்களா இல்லையா? அம்மா, இங்க இருக்க சொல்லு. உனக்காக தான் சொல்றேன், வேற யாருக்காகவும் கிடையாது. இங்க பாருங்க, இங்க இருந்துகிட்டு என் பொண்டாட்டிய படுத்தலாம் நினைச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நீ என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? வா உள்ள. இனி காபி போட்டு தரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போ. அதான் கூப்பிடுறால, நான் எங்க அம்மா கிட்டே வாங்கி குடிச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க மைனி, எல்லாம் சரியாயிரும். அதான் கூப்பிடுறால, நீ போ. ஏய், உள்ள வா, உன்கிட்ட பேசணும். ஏம்மா வாமா, இட்லியை வச்சு வச்சிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு செத்த நேரம் படு. என்னட்டு இப்படி பக்கத்துல வந்து முழிக்கிற? என்னாச்சு உன் மவளுக்கு? என்னவா தம்பிக்காரன்ட்ட என்னமோ மல்லுக்கு நிக்காளே, சொத்தை கித்து எழுதி கேட்காளா? இங்க பாரு, ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து, பொம்பளை பிள்ளைக்கு நகையெல்லாம் போட்டாச்சு. ஏமாந்து போயிடாத. அவன் பாவம், உங்க அப்பாவை மாதிரி அப்பாவி. ஆமா, சொத்து கேக்குறேன், சொத்து. நீ கிண்டு கட்டி சேர்த்து வச்சிட்ட பாரு, ஊரு பூரா அந்த வயக்காட்டையும் தோப்பு தோரப்பையும் உன் வீட்டையும் எழுதி வாங்குறதுக்கு வந்திருக்கேன். சொத்து கேக்குறேன் நம்மளா சொத்து. இங்க பாரு, என்ன ஆரம்ப காலத்துல இருந்தே உனக்கு பிடிக்காது. இப்ப எனக்கு எதிராவே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நானே ராவோட ராவா உன் கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன். என்கிட்ட எந்த சொத்து இருக்குன்னு கேக்குறா? நானே கஞ்சிக்கு வழியத்து போய் கிடந்தேன். ஊர்ல என் மாவன் எனக்கு கஞ்சி தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தான். உங்க ஆத்தாக்காரி தான் என்னத்துக்கு அங்கே கிடந்து கஷ்டப்படுதுன்னு இங்கே கூட்டிட்டு வந்தா. என்கிட்ட எல்லாம் சொத்தை கேட்கறா, சொத்தை. உங்க ஆத்தாக்காரிக்கு உண்மையிலே காது கேட்காதா இல்ல காது கேட்காத மாதிரி நடிக்கிறாளா? இங்க பாரு, நீ உடனே எங்க அம்மா கிட்ட மல்லுக்கு நிக்காத. முதல்ல பேந்த கண்ணாமட்டைய சரி பண்ணு. போய் மருந்து வச்சிருக்கேன், அதை எடுத்து போடு. போய் ரெஸ்ட் எடு. இட்லி அவிச்சு கொண்டுட்டு வரேன். ஏம்மா, நாக்கே செத்து போச்சுமா. ஏதாவது கறி குழம்பு வைமா. அப்போ போ. எப்பப்பா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. இவ எல்லாருக்கிட்டையும் மல்லுக்கு நிக்கிறதுக்குள்ள எனக்கு உசுரே போயிரும் போல இருக்கு. உனக்கு என்னத்துக்கு உசுறு போக போகுது? உன்னை பிள்ளைய பெத்த எனக்கு தான் போகணும். பிள்ளை பெத்து வச்சிருக்கா பிள்ளை. அங்க இருந்து கத்திக்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்காளாக்கும். ஏமா, உனக்கு உண்மையிலே காது கேட்குமா இல்ல காது கேட்காத மாதிரி நடிக்கிறியா? எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிற. உண்மையை சொல்லுமா. நான் என்ன சொத்தை வச்சிருக்கேன்னு மாறி மாறி ஆத்தால மௌலும் என்கிட்ட கேட்குறிய? இங்க பாரு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் நான் என் மவன் வீட்டுக்கே போயிடுவேன். அம்மா தாயே, ஆளை விடு. உன் சொத்து வேண்டாம், நான் உன்கிட்ட கேள்வியும் கேட்க வேண்டாம். அங்கே கிடந்து இங்கே வந்திருக்காளாக்கும். இன்னும் என்ன இளவலாம் கூட்ட போறாளோ தெரியல. ஆத்தாளும் மவளும் ஊரை 2 ஆக்கிடுவாவோ. இந்த குடும்பம் விளங்கிரும். இங்க வாங்க. என்ன வடிவு, ஒரே சிரிப்பா இருக்க? காலையில காமாட்சி ஆட்டோல வந்து இறங்குறத பார்த்தேன். என்ன வடிவு சொல்ற? இன்னும் சாவாமல கிடக்கா, உசுரோடையா இருக்கா? சண்டாளி, என் வாழ்க்கையில குறுக்கிட்டு என்ன என்ன பாடுபடுத்தினா? கடைசி வரைக்கும் நான் கொஞ்சம் நஞ்ச பாடாப்பட்டிருக்கேன். இன்னும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காளாக்கும். ஐயோ அத்தை, பழசெல்லாம் விடுங்க. இப்ப ரொம்ப தோலெல்லாம் சுருங்கி இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காக. இன்னும் நீங்க அவங்கள பகச்சிக்கணுமா? அவளை பத்தி பேசாத. நம்பி வீட்டுக்குள்ள கூட்டியாந்ததுக்கு ஏன் புருஷனுக்கே முந்தானையை விரிச்சவல்ல, அவளை விளக்க மாத்த கொண்டு அடிக்க வேண்டாம். என் மவனும் நானும் அவளால கொஞ்சம் நஞ்ச பாடாப்பட்டோம். ஐயோ அத்தை விடுங்க. எப்பவோ நடந்த சம்பவத்தை இன்னும் மறக்காம மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீளா? விடுங்க. இப்ப வயசாயிட்டு எனக்கு என்னமோ உங்களை பார்க்கணும்னு தான் வந்திருப்பாங்களோன்னு தோணுது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். இப்ப எதுக்கு என்னைய தேடி வர்ற? அவ முகரையவே முழிக்க கூடாது. நான் என் மவனை கூட்டிட்டு இங்கிட்ட அக்கா வந்தேன். இங்க வந்து நல்லா இருந்த உடனே மவளை ஏவி விட்டு கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையா பண்ணுனா? சரி, போனா போகுது, போய் தொலைதுன்னு அவ வீட்டிலேயே பொண்ணு எடுத்தோம். இன்னைக்கு என்னாச்சு? இங்க பாரு, அவ ஆத்தாக்காரி என்ன பண்ணாலோ அதை தான் மவ காரியம் பண்ணிட்டு இந்த வீட்டை 2 ஆக்கிட்டு போயிட்டா. இன்னும் என்ன செய்ய சொல்ற?
அவளுவலெல்லாம் உள்ள நடையத்தவே கூடாது. அவளுவலால நாம பட்ட பாடெல்லாம் போதும். இன்னும் இங்க வந்து யார் குடிய கெடுக்கிறதுக்கு வந்திருக்கா? எனக்கு என்னமோ அவங்க உங்களை பார்க்க தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தள்ளாடிக்கிட்டு போனாங்க. பார்க்கறதுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. நான் என்னத்த போய் பேச? அதான் உங்க மகாக்காரி அங்க நின்றுகிட்டு இருந்தால. பின்ன நான் ஒன்றும் சொல்லலை. பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டேன். காய் வாங்க போனப்பதான் பார்த்தேன். வருவா சண்டாளி வராம எங்க போவா? பேத்தியாக்காரிய கூட்டிட்டு வர மாதிரி கூட்டியாந்து இங்க உள்ள கொண்டாந்து விடுவா. என்ன வடிவு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அம்மாவை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த காமாட்சி இந்த ஊருக்கு வந்திருக்காளாம். உன்னை பார்த்து பேசுவா. அவ கிட்ட மூஞ்ச கூட கொடுத்து பேசிடாத. என்னல உன்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இழிச்சுக்கிட்டு இருக்கியே எனத்துக்கு. என்னம்மா சொல்ற? சித்தி இங்க வந்திருக்கா? செருப்பால யாருக்கு யாருல சித்தி? அவ என் குடும்பத்தை நாசமாக்கனா மறந்துட்டோ? நம்மள வீட்டை விட்டு அனுப்பி நம்ம இந்த ஊருக்கு வந்து என்ன பாடுபட்டோம். இப்போ இங்க வந்திருக்கா. அவளை சித்தி சொத்தின்ட்டு கிடக்குற. உனக்கு கொஞ்சமாவது மானரோசம் இருந்தா அவ மூஞ்சிலே முழிக்காத. என்னம்மா பேசுற? என்ன பேச்சு பேசுற? அப்பாவும் போய் சேர்ந்தாச்சு. இன்னும் வீஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருப்பியா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற கிழவி கிட்ட மல்லுக்கு நிக்க சொல்றியா? ஆமால, அப்படி சொல்லிதான் மகாக்காரிய இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. அப்புறம் பேத்தியாக்காரிய கொண்டாந்து உன் மாவன் தலையில கெட்டுனா. இன்னைக்கு வரைக்கும் என் பேரன் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சும்மா இருமா. நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நானா போய் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அதுக்காக அவங்களா வந்து பேசினா என்னால முகத்தை முறிக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கோங்க, அவங்க பாவம் வயசாயிட்டு. இனிமே நம்ம அவங்கள கோபப்பட்டோ இல்ல வீச்சப்பட்டோ என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் மறந்துருங்க. அவங்க உங்களை பார்க்க வந்தா சாதாரணமா பேசுங்க. நீங்க பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன். ரெண்டு பேரும் கேட்டா கேளுங்க, கேட்டாட்டா போங்க. கடைசியில அவ இப்படியே பேசி பேசி சுப்புலட்சுமிய உள்ள கொண்டாந்து மறுபடியும் விடுவா. கடந்து அவஸ்தைப்பட போறது நீங்க தான். எனக்கு என்ன வந்துச்சு? இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல. எதுக்கு கோவப்படணும், எதுக்கு என்ன ஆதங்கப்படணும்னே தெரியாது. நானே வயசாயிட்டு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரணும்னு தான் நினைச்சேன். அவங்களா இங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா என்ன பார்க்க வருவாங்க. ஆமாங்க, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. வயசான காலத்துல பாவம் என்ன கொண்டு போக போறோம்? சாதாரணமா பேசுங்க. சரி வடிவு, எனக்கு தலை வலிக்குது. போய் ஒரு காப்பியை போடு. சரிங்க, போட்டு தரேன்.